மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாக பலி. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. புவி வாழ்வை நாமும் தருவேன் இறைமாண்பையின்றே பெறவேன். விரைவாய் வருவோம் தேவனருள் பெறுவோம். இறைவன் நிழலில் வாழ்வின் பொருளுணர்வோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்தனம் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு வருக என அன்போடு அழைக்கின்றேன். ஆண்டவர் இயேசு மண்ணுலகிற்கு அமைதியை அல்ல வாளையே கொணர வந்தேன் என்று குறிப்பிடுகின்றார். ஆண்டவர் இயேசு குறிப்பிடுகின்ற அமைதி, ஆண்டவர் இயேசு குறிப்பிடுகின்ற பிரிவு வாழ் என்ன என்பதை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். அமைதியாக இருப்பது எல்லாம் நியாயமானது என்று சொல்லி நாம் கருத முடியாது. அதே சமயத்தில் பிளவோடும் பிரிவுகளோடும் இருப்பதெல்லாம் தீமை அநியாயம் என்று சொல்லி நாம் சுட்டி காட்டவும் முடியாது. காரணம், ஆண்டவர் இயேசு விரும்புகின்ற அமைதியும் ஆண்டவர் இயேசு எதிர்பார்க்கின்ற ஒரு நியாயமான சமுதாயமும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவருடைய வார்த்தைகளில் சிந்தித்து பார்க்க உங்களை அழைக்கின்றேன். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, துறவு மடத்து தலைவரான புனித பெனடிக்டை இறைப்பணியை கற்றுத்தரும் தலை சிறந்த ஆசிரியராக ஏற்படுத்தினீரே. அதனால் நாங்கள் எதையும் உமது அன்புக்கு மேலாக கருதாமல் உம் கட்டளைகள் காட்டும் வழியில் பரந்த உள்ளத்துடன் விரைந்து செல்ல அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள்,
உங்கள் தீச்செயலை என் திருமுன்னிருந்து அகற்றுங்கள். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1. இறை வார்த்தைகள் 11 முதல் 17 முடிய. எண்ணற்ற உங்கள் பலிகள் எனக்கு எதற்கு என்கிறார் ஆண்டவர். ஆட்டு கிடாய்களின் எரிபலிகளும் கொழுத்த விலங்குகளின் கொழுப்பும் எனக்கு போதுமென்றாகிவிட்டனர். காளைகள், ஆட்டுக்குட்டிகள், வெள்ளாட்டு கிடாய்கள் இவற்றின் இரத்தத்தாலும் எனக்கு நாட்டமில்லை. நீங்கள் என்னை வழிபட என் திருமுன் வரும்போது இவற்றையெல்லாம் கொண்டு வந்து என் கோவில் முற்றத்தை மிதிக்க வேண்டும் என்று கேட்டது யார்? இனி காணிக்கைகளை வீணாக கொண்டு வர வேண்டாம். நீங்கள் காட்டும் தூபம் எனக்கு அருவருப்பையே தருகின்றது. நீங்கள் ஒழுங்கினமாக கொண்டாடும் அமாவாசை, ஓய்வு நாள் வழிபாட்டு கூட்டங்களை நான் சகிக்க மாட்டேன். உங்கள் அமாவாசை திருவிழா கூட்டங்களையும் என் உள்ளம் வெறுக்கின்றது. அவை என்மேல் விழுந்த சுமையாயினர். அவற்றை சுமந்து சோர்ந்து போனேன். என்னை நோக்கி உங்கள் கைகளை நீங்கள் உயர்த்தும் போது பாரா முகத்தினாய் நான் இருப்பேன். நீங்கள் தொடர்ந்து மன்றாடினாலும் நான் செவி கொடுப்பதில்லை. உங்கள் கைகளோ இரத்த கரையால் நிறைந்திருக்கின்றனர். உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள். உங்கள் தீச்செயலை என் திருமுன்னிருந்து அகற்றுங்கள். தீமை செய்தலை விட்டொழியுங்கள். நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். நீதியை நாடி தேடுங்கள். ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள். திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள். கைம்பெண்ணுக்காக வழக்காடுங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் சொல்ல வேண்டிய பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். நீங்கள் கொண்டு வரும் பலிகளை முன்னிட்டு நான் உங்களை கண்டிக்கவில்லை. உங்கள் எரிபலிகள் எப்போதும் என் முன்னிலையில் உள்ளனர். உங்கள் வீட்டின் காளைகளையோ உங்கள் தொழுவத்தின் ஆட்டு கிடாய்களையோ நான் ஏற்றுக்கொள்வதில்லை. பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். என் விதிமுறைகளை ஒதுக்குவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி? என் உடன்படிக்கையை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை? நீங்களோ ஒழுங்குமுறையை வெறுக்கின்றீர்கள். என் கட்டளைகளை தூக்கி எறிந்து விடுகின்றீர்கள். பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். இவற்றையெல்லாம் நீங்கள் செய்தும் நான் மௌனமாயிருந்தேன். நானும் உங்களை போன்றவர் என எண்ணிக்கொண்டீர்கள். ஆனால் இப்பொழுது உங்களை கண்டிக்கிறேன். உங்கள் குற்றங்களை உங்கள் கண்முன் ஒவ்வொன்றாய் எடுத்துரைக்கின்றேன். நன்றி பலி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவார். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளாம் நான் அருளும் மீட்பை கண்டடைவர். பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். ஹல்லேலூயா 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 அல்லேலூயா அல்லேலூயா. நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர். ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அல்லேலூயா ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 10. இறைவாக்கியங்கள் 34 முதல்
11ஆம் அதிகாரம் 1வது இறைவாக்கியம் வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: நான் உலகிற்கு அமைதி கொணர வந்தேன் என எண்ண வேண்டாம். அமைதியை அல்ல, வாளையே கொணர வந்தேன். தந்தைக்கு எதிராக மகனையும், தாய்க்கு எதிராக மகளையும், மாமியாருக்கு எதிராக மருமகளையும் நான் பிரிக்க வந்தேன். ஒருவருடைய பகைவர் அவரது வீட்டில் உள்ளவரே ஆவர். என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். என்னை விட தம் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர். என் பொருட்டு தம் உயிரை இழப்போரோ அதை காத்துக்கொள்வர். உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவரோ என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார். இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவார். நேர்மையாளர் ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவார். இச்சிறியோருள் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இயேசு தம் 12 சீடருக்கும் அறிவுரை கொடுத்து முடித்ததும் பக்கத்து ஊர்களில் கற்பிக்கவும் நற்செய்தியை அறிவிக்கவும் அவ்விடம் விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவின் அருமையான சகோதர சகோதரிகளை, வழக்கமாக எந்த ஒரு தலைவரும் தன்னை சுற்றி இருக்கின்ற மக்களுக்கு மத்தியில் அமைதியையும் சமாதானத்தையும் ஏற்படுத்தி மக்களை ஒன்று கூட்ட விரும்புவார்கள். ஆனால் இன்றைக்கு இயேசுவினுடைய நற்செய்தியை மேலெழுந்த வாரியாக பார்த்தோம் அப்படின்னம்னா, ஒரு முரண்பட்ட நற்செய்தி அவர் கொடுக்கின்றார். நான் உலகிற்கு அமைதியை அல்ல, வாளையே கொணர வந்தேன். வாளைனா பிரிவினை, பிளவு, பிரிவு. இது ஒரு வித்தியாசமாப்படுது. இயேசு பல இடங்களிலே சொல்லுகின்ற பொழுது, தந்தையே நாம் ஒன்றாயிருப்பது போல இவர்களும் ஒன்றாயிருப்பார்களாக. இது அவருடைய ஜெபம், அவருடைய எண்ணம், ஆவல். ஆனால் இன்றைய நற்செய்தி ஒரு முற்றிலும் பொருந்தாத முரண்பட்ட செய்தியை கொடுக்கின்றது. அப்படின்னா அந்த நற்செய்திக்குள் என்ன ஒளிந்திருக்கின்றது என்பதை நாம் கூர்ந்து நோக்க வேண்டும். இயேசு அப்படிப்பட்டவரா? இயேசு பிரிவினையை உருவாக்கக்கூடியவரா? கூர்ந்து நோக்க வேண்டும். இயேசுவினுடைய எண்ணமும் சிந்தனையும் என்ன அப்படின்னம்னா, இறையாட்சி. அதுதான் அவருடைய இலக்கு. இறையாட்சி என்பது இறைவனுடைய ஆட்சி. இறைவனுடைய ஆட்சியில் அன்பு, சமாதானம், மன்னிப்பு, ஒருவர் ஒருவரை ஏற்றுக்கொள்வது, புரிந்து கொள்வது, ஒருவர் ஒருவருக்கு விட்டு கொடுப்பது, உதவி செய்வது, கருணையோடு இரக்கத்தோடு வாழ்வது, இதெல்லாம் தான் இறையாட்சி. இந்த இடத்துல தான் இயேசு கொண்டு வந்த அமைதியை அல்லது இயேசு கொண்டு வந்த இறையாட்சியினுடைய விழுமியங்களை நாம் உற்று நோக்க வேண்டும். இயேசுவினுடைய இறையாட்சி ஒரு பக்கம், அதே சமயத்தில் இந்த மண்ணுலகில் நடக்கின்ற இருளின் ஆட்சி இன்னொரு பக்கம். இந்த இறையாட்சிக்கும் இருளின் ஆட்சிக்கும் இடையே ஒரு போர்க்களம் உருவாகின்றது. இருளின் ஆட்சி என்ன அப்படின்னம்னா, நான், எனது என்ற சுயநலம், பொறாமை, வைராக்கியம், பழிவாங்குகின்ற உணர்வு அல்லது
அகம்பாவம், ஆணவம், கர்வம், பேராசை, இதெல்லாம் தான் இருளின் ஆட்சி. இந்த இறையாட்சிக்கும் இருளின் ஆட்சிக்கும் ஏற்படுகின்ற போர்க்களம் தான். அந்த போர்க்களத்துக்கு மத்தியில் தான் இயேசு இந்த வார்த்தையை சொல்லுகின்றார். நான் உலகிற்கு அமைதியை கொணர வந்தேன் என எண்ண வேண்டாம், அமைதியை அல்ல வாளையே கொணர வந்தேன். அப்ப இந்த பிளவு எதனால உருவாகின்றது அப்படின்னா, இறையாட்சியினால் அல்ல. இறையாட்சியினுடைய விழுமியங்களை மனிதர்கள் கடைபிடிக்கின்ற பொழுது இருளின் ஆட்சியில் இருக்கின்ற மனிதர்கள் அவர்களை எதிர்க்கின்றார்கள். அங்கே பிளவு உண்டாகின்றது. உண்மைக்கு எதிரான ஒரு பொய், நீதிக்கு எதிரான ஒரு அநீதி, மன்னிப்புக்கு எதிரான ஒரு பகைமை, அன்புக்கு எதிரான ஒரு வெறுப்பு என்று சொல்லி அங்கு முரண்பட்ட ஒரு சூழல் உருவாகின்றது. அங்கு இந்த பிளவு பிரிவினை உருவாகின்றது. அதைத்தான் இயேசு சுட்டி காட்டுகிறார். இந்த பிளவும் பிரிவும் எந்த அளவுக்கு ஊடுருவி பாயக்கூடியது அப்படின்னா, தந்தைக்கு எதிராக மகனையும், இரத்த பந்தத்திலேயே இந்த பிளவு உண்டாவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. தாய்க்கு எதிராக மகள், மாமியாருக்கு எதிராக மருமகள் என்று சொல்லி. அப்போ இன்றைக்கு இறையாட்சியின் விழுமியங்களுக்காக போராடி கொண்டிருக்கின்ற மனிதர்கள் போராடுகின்ற பொழுதெல்லாம் அங்கு ஒரு பிளவு பிரிவு உண்டாகின்றது. எதற்கு எதிராக? இருளின் ஆட்சிக்கு எதிராக. அப்ப இயேசு ஒரு மயான அமைதியை ஒருபோதும் விரும்பவும் இல்லை, ஆதரிக்கவும் இல்லை. ஒருவேளை இறையாட்சி, சரி பரவாயில்லப்பா, எதுக்கு சண்டை, ஏன் பிளவு, ஏன் பிரச்சனை, நீங்களே இருந்துட்டு போங்க என்று சொல்லி இருளின் ஆட்சியை ஆதரிக்கின்றவர் அல்ல. இருளின் ஆட்சி எதிர்க்கின்ற பொழுதெல்லாம் ஒரு பிளவு உண்டாகும். எனவே மண்ணுலகில் அமைதியை அல்ல, இயேசு கொண்டு வந்த அமைதி இறையாட்சி என்ற அமைதி. ஆனால் இந்த இறையாட்சி என்ற அமைதி வருகின்ற பொழுது இந்த இருளின் ஆட்சியினுடைய அகங்காரம், ஆணவம் அனைத்தும் அதை எதிர்த்து போரிடுகின்றது. அங்கே பிளவு உண்டாகின்றது. இது ஆரோக்கியமான ஒரு போர்க்களம், இது தேவையான ஒரு போர்க்களம். அந்த போர்க்களத்தில் இறையாட்சியின் பக்கம் இருக்கின்றவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து போராடுகின்ற பொழுது இருளின் ஆட்சி விடைபெறுகின்றது, இருளின் ஆட்சி அழிக்கப்படுகின்றது. அங்கே நாம் இறைவனோடு சேர்ந்திருக்க வேண்டும். எனவே இப்படிப்பட்ட ஆரோக்கியமான பிளவும் பிரிவும் உண்டாகின்ற பொழுது எந்த பக்கம் நாம் இருக்க வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னா பல நேரங்களில் நம்ம என்ன அப்படின்னா, உதாரணத்துக்கு சொல்வது என்றால், லஞ்சம் வாங்குவது இயல்பு என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைக்கு வந்துவிட்டோம். சில பொய்களை சொல்வது நியாயம் என்று சொல்லி அங்கீகரிக்கக்கூடிய மனநிலைக்கு வந்துவிட்டோம். எல்லாரும் லஞ்சம் வாங்குறாங்க, எல்லாரும் பொய் சொல்றாங்க, எல்லாரும் இப்படி இருக்கிறாங்க, அதனால நான் மட்டும் என்ன? இது நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்வது. நான் மட்டும் என்ன என்பதல்ல, குறைந்தபட்சம் நானாவது இந்த இறையாட்சியின் பக்கம் நின்று அதை எதிர்த்து போரிடுகின்ற மனிதராக நான் இருக்க வேண்டும். அந்த இடத்துல தான் அந்த பிளவு உண்டாகின்றது. இல்லாட்டினா இருளின் ஆட்சி எல்லாம் நடக்கும். யார் எதை சொன்னாலும், எந்த தீமைகளை செய்தாலும் கைகட்டி வாய்ப்புத்தி நம்ம போயிட்டே இருப்போம். அங்கே ஒரு அமைதி இருக்கும், இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை, அங்கே ஒரு அமைதி இருக்கும், அங்கே எந்த சண்டை சச்சரவு இருக்காது. ஆனால் இருளின் ஆட்சி அல்லது தீமைக்குரிய மனிதர்கள் மேலெழுந்து செல்வார்கள், அல்லது அவர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அங்கே அமைதி இருக்கும். இயேசு அப்படிப்பட்ட அமைதியை விரும்பவில்லை. அந்த அமைதி, அப்படிப்பட்ட ஒரு தீமையான அமைதி இருக்கின்ற அந்த இடத்துல தான் இயேசு இந்த பிளவை உண்டாக்குகின்றார். இறையாட்சி, இருளின் ஆட்சி. இறையாட்சியினுடைய விழுமியங்களை, மதிப்பீடுகளை கடைபிடித்து இருளின் ஆட்சியினுடைய தீமைகளை கருவறுக்க வேண்டும். இதுதான் இயேசுனுடைய இலக்கு. அதனால தான் அவர் அடுத்த வரியில் சொல்கிறாரு, என்னை விடனா அவர் தனிப்பட்ட தன்னுடைய சுயநலத்தை சொல்லவில்லை, மாறாக உண்மையை விட, நியாயத்தை விட, அன்பை விட என்று சொல்லி அந்த இடத்துல நாம் படிக்க வேண்டும். அதை விட தாயிடமோ தந்தையிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றவர்
எனவே இன்றைக்கு சிந்திப்போம். ஆரோக்கியமான ஒரு அமைதியை நாடிச் செல்வோம். இருளின் ஆட்சி தருகின்ற அமைதியை நாம் கருவறுக்க ஒரு போர்க்களத்தை உருவாக்குவோம். பிளவுகள் உண்டாகும், பிரிவுகள் வரும், அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. இயேசுனுடைய இறையாட்சி இந்த மண்ணிலே நிறுவப்படும் வரை நம்முடைய போராட்டம் தொடர்ந்து நடைபெற வேண்டும். அதற்கான ஒரு எண்ணமும் சிந்தனையும் எங்கே இருக்கின்றதோ அதையெல்லாம் நாம் வளர்த்தெடுக்க நம்பிக்கையோடு இந்த திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். வாழ்வை பலியாய் மாற்ற வந்தேன், என்னையே ஏற்றிடுவாய். முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்க ஏற்றிடுவாய். வாழ்வை பலியாய் மாற்ற வந்தேன், என்னையே ஏற்றிடுவாய். முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்க ஏற்றிடுவாய். கோதுமை மணியும் திராட்சை கனியும் புதுவரு பெறுவது போல், கோதுமை மணியும் திராட்சை கனியும் புதுவரு பெறுவது போல், அன்பும் அமைதியும் நீதியுமே மனிதனில் மலர்ந்திட உயிர் தருவோம். அன்பும் அமைதியும் நீதியுமே மனிதனில் மலர்ந்திட உயிர் தருவோம். வாழ்வை பலியாய் மாற்ற வந்தேன், என்னையே ஏற்றிடுவாய். முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்க ஏற்றிடுவாய். சகோதர சகோதரிகள், என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நம்ம நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித பெனடிக்டின் விழாவில் நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்கியருளும். நாங்கள் அவருடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி உம்மையே தேடவும் உம் ஊழியத்தில் ஒற்றுமை அமைதியாகிய கொடைகளை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தங்களையே அர்ப்பணித்த புனிதர்களில் உமது வியத்தகு பராமரிப்பை கொண்டாடுவதும் உம்மை போற்றி புகழ்வதும் தகுமே. உமது இந்த பராமரிப்பினால் நீ மனிதரை தொடக்கத்திலிருந்த புனித நிலைக்கு மீண்டும் அழைத்துச் செல்கின்றேன். புத்துலகில் கிடைக்க இருக்கும் அருள் கொடைகளை இவ்வுலகிலேயே பெற்று அனுபவிக்க அவர்களை வழிநடத்துகின்றேன். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மதமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. தாயும் தந்தையுமான இறைவா, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது
அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். இயேசு நீராண்டவர், எனக்காய் பிறந்தீரே, மரித்து உயிர்த்தீரே, மீண்டும் வருவீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபீர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நம் தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயது என போற்ற பெறுக, மது ஆட்சி வருக, மது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன்,
என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவன் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருதுக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, உள்ளத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவள். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். எந்தனுயிரே நீதனேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். எந்தனுயிரே நீதனேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறவாமல், நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறவாமல் என் மீது பாசம் கொண்டாய், என் நெஞ்சில் வாசம் செய்தாய். என் மீது பாசம் கொண்டாய், என் நெஞ்சில் வாசம் செய்தாய். கல்வாரி நினைவுகள் தான் என் வாழ்வில் கனவாகுமே. உன்னோடு ஒன்றாகினால் என் வாழ்வில் நனவாகுமே. உணவாய் எழுந்து எனில் வந்து என் உணர்வாய் கலந்து உயிர் சுமந்தாய். மெழுகாய் உருகி ஒளிந்திடவே உமது ஆற்றல் வேண்டுமே. எந்தனுயிரே நீதனேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலை வாழ்வின் பிணையாகிய திருவுணவை பெற்றுக் கொண்ட நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். புனித பெனடிக்டின் படிப்பினைகளை கடைபிடித்து பற்றுறுதியுடன் உமக்கு ஊழியம் புரியவும், சகோதரர் சகோதரிகளை ஆர்வத்துடன் அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலின் நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
வலது வாய்க்காலுக்காக ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர் தேடுங்கள் கண்டடைவே என்ற இறை வார்த்தையில் என்று இறைவார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபித்த பொழுது நம்பிக்கை வைத்து ஜெபித்த பொழுது கிடைத்த எல்லா நன்மைகளுக்காகவும் எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய பகுதிக்கு தேவையான எங்களுடைய பகுதிக்கு தேவையான குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி எங்களுடைய இல்லங்களுக்கு நல்ல குடி தண்ணீரை பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய நீண்டகால போராட்டமான வலது வாய்க்கால் திட்டத்திற்கு 262 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தையும் மீட்டெடுத்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இத்திட்டம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இவ்வேளையில் இதனை விரைந்து நிறைவு செய்து கொடுப்பீராக. இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆரோக்கியத்தாயே அம்மா அம்மா உந்தன் அருள்பதம் நாடி வந்தேன். மயங்கிடும் மனதினில் மரியின் அன்னையே இறையருள் நிறையச் செய்வாய். ஆரோக்கியத்தாயே அம்மா அம்மா உந்தன் அருள்பதம் நாடி வந்தேன். மயங்கிடும் மனதினில் மரியின் அன்னையே இறையருள் நிறையச் செய்வாய். சங்கீதம் பொங்கும் சந்தோஷ வேளையிலே பொங்கும் மனம் தினம் கொண்டாடும் மாதவமே. சங்கீதம் பொங்கும் சந்தோஷ வேளையிலே பொங்கும் மனம் தினம் கொண்டாடும் மாதவமே. உன்னைத்தான் நம்பித்தார் உலகதை உனக்களித்தான். தேவன் வியந்தான் மகிழ்ந்தான் உன் பெருமை எண்ணித்தான். ஆரோக்கியத்தாயே அம்மா அம்மா உந்தன் அருள்பதம் நாடி வந்தேன். மயங்கிடும் மனதினில் மரியின் அன்னையே இறையருள் நிறையச் செய்வாய்.